லா. ஹலோ மிஸ்டர், இங்க எங்க ஷூட்டிங் நடக்குது? ஆக்டர்ஸ், நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு நடிகை இருக்கானான்னு. நான் எழுதின இந்த கதாபாத்திரத்தை உங்களால நடிக்க முடியுமான்னு. பயப்படாதீங்க, இந்த படத்துக்கு எனக்கு தேவை நடிகர்களே இல்ல, கேமரா முன்னாடி வாழறவங்கள தான் எனக்கு வேணும். ஆனா எனக்கு நடிக்க தெரியுமே, அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அது பரவாயில்ல, சிலப்போ நடிக்கிற மாதிரி நடிச்சா போதும். அப்படின்னா சரி, அது ஓகே. பிரேம்குமார்ஜி ஒரு மகத்தான நடிகனா இருந்தாலும் அவரும் என்னை உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே. அதுக்காக அவர்கிட்ட போய் 9 பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம கேமரா டெக்னாலஜி என்ன? 16mm black and white. போன காலத்தை திருப்பி கொண்டு வர வேண்டாமா? என்ன பிளாக் அண்ட் ஒயிட்? கேமரா டெக்னாலஜி டிஜிட்டல் இல்லைன்னா நான் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். இது மேரேஜ் வீடியோ இல்ல. இல்ல, செவ்வாய் புதன் ஷூட்டிங் வச்சிடாதீங்க, ஏன்னா என் டேட் இல்ல. இப்பவே சொல்லிடுறேன், வீக்கெண்ட்ல நான் அவைலபிள் இல்ல. ஏன்னா இங்க சாவ ஆரம்பிக்கிற சீசன் இது. சாவுக்கு சீசனா? அப்படி ஒரு சீசன் இருக்கு இங்க. டிபி, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? அந்த பிரேம்குமாரை காணும். என்னது? பிரேம்குமாரை காணுமா? நான் நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சேன். அவர் இந்த மாதிரி வீட்டை போட்டுட்டு மாச கணக்குல எங்கேயாவது காணாம போயிடுவாராம். சோ கேம் ஓவர். வரேன்னு சொன்னது நீயும் கேட்டல. சரக்கு அடிக்கும் போது சொல்லிட்டு மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னல இதெல்லாம் நடக்க போற காரியம் இல்லைன்னு. டேய், பேக் பண்றா. வந்துட்டானுங்க சினிமா எடுக்க. சார் சார், எல்லாமே சரி பண்ணிடலாம் சார், ப்ளீஸ். நான் சொன்னேன்ல மெயின் ரோல் நான் பண்றேன்னு. வாங்க போலாம். உல்லாஸ், வந்துருவானுங்க பெரிய பெரிய ஹீரோவை கொண்டு வரேன்னு. சொன்னா கேளு. ஆக்டர் நாம் துதிக்கும் தேவனே என்றென்றும் நல்லவர், தாவீதின் வம்சத்தானவர். கண் காணும் யாவுமே கர்த்தரால் வளர்ந்தது, என்றென்றும் துதி அவர்க்கே. என்றென்றும் நமது துதி மகிமை. அல்லேலூயா. என்னாச்சு மம்மி? அங்க பாரு, யாருன்னே தெரியல. நீங்க சும்மா சத்தம் போட்டு அவரை பயமுறுத்தாதீங்க. அவர் என் மான்சூன் மேங்கோஸ்ல நடிக்கிறவர். வீட்ல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு நினைப்பு இருக்காடா உனக்கு? ஒரு ஆள் இல்லையே, 2 பேர் இருக்காங்களே. நீங்களும் வயசுக்கு வந்தவங்க தானே? கரோ, ஆர் யூ ஓகே? இங்க எல்லாரும் லூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. நான் ஏதோ முட்டாள்னு. அவர் வீட்டுக்குள்ள இல்ல, அந்த கார் ஷெட் இருக்குல்ல, அங்கதான் தங்க போறாரு. நீ இப்படி பிச்சைக்காரங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. வரன் தேவைன்னு ரேகா வீட்ல இருந்து நியூஸ் போட்டிருக்காங்க. இங்க பாரு, இதவே இல்ல. அவளுக்கு எங்க 5 அடி 5 இன்ச்சு. நீ எப்பவுமே இப்படிதான். 5 அடி 5 இன்ச்சு பொண்ணுக்கு பையன் வேணும்.
கவனமா கேளுங்க. இந்த ரெட் கலர்ல ஸ்கெட்ச்ல மார்க் பண்ணி இருக்கிற இந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்க தங்கி இருக்காங்க. கையில இருக்கிற காசை கொடுத்து நல்ல விஷயங்களை வாங்கவே மாட்டாங்க. வீணா போன பசங்க. வெள்ளக்காரன் இடத்துக்கு போனீங்கன்னா டைரக்டான மார்க்கெட்டிங். அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அதை நான் சொல்லித்தரேன். நாம அவங்க வீட்டுக்கு போறோம், காலிங் பெல் அமுக்குறோம், அவங்க வெளியில வராங்க. நம்ம லேகியத்தை பத்தின நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட எடுத்து சொல்றோம். ஒரு டவுட், அங்க யாரும் இல்லன்னா? அங்க யாரும் இல்லைன்னா நம்ம அடுத்த வீட்டுக்கு போகணும். ஓ அது சரி. அப்புறம் இதுல ஒரு புளிச்ச வாடை அடிக்குதோன்னு டவுட். அதானே அதோட சிறப்பே. பழசாக பழசாக பவர் கூடும். அது இந்த ஒயின் மாதிரி. டிபி யூனிட் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ அங்கிள். யூனிட்